கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற ஊழல், லஞ்சம் எந்தெந்த துறையில் நடைபெற்றிருக்கிறது என்பதை பற்றி ஒரு பட்டியலை தயார் செய்து, அதுவும் இது முதல் பட்டியல். நாளை பேரணியாக சென்று ராஜரத்னம் ஸ்டேடியம், எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து பேரணியாக சென்று ஆளுநரிடம் அந்த முதல் பட்டியலை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இதிலே பல்லாயிரக்கணக்கான காங்கிரஸ் தோழர்களும் பொதுமக்களும் இந்த பேரணியில் கலந்து கொள்கின்றார்கள். கவர்னருக்கு சந்தித்து இந்த முதல் ஊழல் பட்டியலை சமர்ப்பித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசியல் சாசனத்தின்படி கலைப்பதற்கு வழிவகைகள் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளைக்கு ஆளுநர் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். நாளைக்கு கொடுக்கப்பட்ட பட்டியலில் எத்தனை அமைச்சர்கள் பெயர் இருக்கு சார்? எத்தனை அமைச்சர்கள் பெயர் இருக்கு? கொடுத்த பிறகு உங்களிடம் சொல்கின்றேன். அநேகமாக அமைச்சர் எல்லா அமைச்சரும் இருக்கும், இல்லாத பெயர் இல்லாத அமைச்சரே இருக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன். விஜயபாஸ்கர் அவர் மேல நிறைய நாளை கொடுக்கறதுல அவர் தான் ஹீரோ, அவருக்கு தான் கிரேட் அதிகம். சம்மன் இதுவரை வரவில்லை. பத்திரிகைகளில் செய்திகள் பார்த்தேன் தவிர எனக்கு இதுவரை சம்மன்கள் வரவில்லை. மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஓபன் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன் சார்? அதான் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் சொல்லிவிட்டாரு, இந்த அம்மாள் வெளியே வந்தால்தான் அவர்கள் அந்த மெட்ரோ ரயிலை திறப்பு விழா செய்வோம் என்று சொல்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த அம்மா இந்த ஜென்மத்தில் வெளியே வரப்போவதில்லை. எப்போது மெட்ரோ ரயில் வரும் என்றும் தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய போது உங்களுக்கு வாழ்க்கை எடுத்துட்டாங்க, இதுபோல் நாளைக்கும் ஆதாரத்துறை இல்லைன்னு சொல்லி வாழ்க்கை விட்டு நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். நான் கிட்டத்தட்ட 24, 25 லஞ்ச லாவணிய விஷயங்களை சொல்லி இருக்கின்றேன். அதற்கு ரெண்டு விஷயத்திற்காகத்தான் வழக்கு போட்டிருக்கின்றார்கள். இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் மற்றவரை அவர் ஒத்துக்கொள்கின்றார்கள். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வழக்கு போட்டிருப்பதை நான் வரவேற்கின்றேன். ஏனென்றால் வழக்கு மன்றத்தில் சென்றால்தான் அவர் ஏன் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்றார், எதற்காக சிகிச்சை பெற்றார், விபத்து ஏற்பட்டதாக சொன்னாரே, அந்த விபத்து ஏற்பட்ட காரின் மீது அல்லது அந்த டிரைவரின் மீது எஃப்ஐஆர் இருக்கின்றதா இல்லையா, ஏன் இல்லை, அவருக்கு உண்மையாலுமே விபத்தில் அடிபட்டதா அல்லது யாராவது தடி கொண்டு அடித்த காரணத்தால் காயங்கள் ஏற்பட்டதா என்பதையெல்லாம் கோர்ட்டில் நான் பேசுவோம். மாநகராட்சி கூட்டத்தொடரில் மக்கள் பிரச்சனைகளை பேசாம பாராட்டு பத்திரிகை வாசிக்கிற மாதிரியே இருக்கு. இல்லை நீங்க நம்ம கார்பரேஷன் அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பாடியே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா மேயர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மைக் வச்சு கத்திட்டு போகிறார், மேயர் வருகின்றார். அவர் என்னவோ ராஜா காலத்து ராஜான்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அவர் பாடு துரசாமி போயிடுறாரு. இதில் மகராட்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா துறையிலும் அங்கே ஊழல் இருக்கின்றது. இன்னும் இந்த ட்ரைனேஜ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரைனேஜில் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு 50,000 rupees they are demanding. ஆகவே மாநகராட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கிடையாது, அவர்களுடைய அம்மாவின் புகழ் பாடுவதற்காக இருக்கின்றார்கள். தேர்தல் வரும்போது உங்களுக்கு